ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் பிரம்ம முகூர்த்த விளக்கு போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான். காலையில் ஒரு 4:30 இருக்கும். எந்திரிச்சிட்டு வீட்டுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். காலையில் இந்த டைம் நல்லா அமைதியாக சூப்பராக இருந்துச்சு. குருவிங்களோட சத்தம் எல்லாமே இயற்கையாக நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவே எந்திரிக்கிறதுனால நல்ல வேலை செய்கிறதுமே வந்து டக்குன்னு முடிஞ்சது மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி. இது விளக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, சாதம் வச்சுட்டு புடலங்காய் தொட்டுக்க செஞ்சுருந்தேன். பசங்களுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு நூடுல்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். எல்லாமே டக்கு டக்குன்னு வேலை முடிச்சுட்டு சீக்கிரமாகவே வந்து அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு செல் பார்த்துட்டு இருந்தேன். நேரம் போனதே தெரியல. நல்லா ஈஸியாக வேலையும் செஞ்ச டயர்டும் தெரியல. நல்லா இருந்துச்சு இன்றைக்கி. ஃபஸ்ட்டு எப்போயுமே காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டாச்சுன்னா டீ தான் முதல்ல போடுவோம். அதே மாதிரி தான் டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமையலும் முடிச்சிட்டேன். இனி அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக இந்த சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். நம்மளுக்கும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுனால மனசு நல்லா அமைதியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதுக்காகவே எந்திரிக்கணும். இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் கோலம் போட்டிருந்தேன். இந்த மட்டும் அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடுவில் மஞ்சள் குங்குமம் வச்சதோடு அப்புறம் பூ எல்லாம் போட்டுட்டு செம்பருத்தி இலை ஒன்று வச்சுட்டு அதில் தான் விளக்கு ஏற்றிக்கிட்டேன். மண் விளக்கு வச்சு தான் ஏற்றிக்கிட்டேன். அவங்க சீரோவும் கியோவும் எப்போயுமே விளாண்டுட்டே இருப்பாங்க. அதனால் எப்போயுமே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், வெள்ளை வெள்ளையாக. அவங்க எல்லாம் போயிட்டு சுற்றிட்டு தெரிகிறதுனால. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற எல்லாத்துக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் நிறையா வரணுங்கிறதுக்காக ஷார்ட்ஸ் எல்லாம் நிறையா கொடுத்துருக்கேன். பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எப்போயுமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற செடிங்க எல்லாமே வச்சு தான் நேச்சுரலாகவே தான் எடுத்துருப்பேன். அப்புறம் சமையல், அது சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி எல்லாமே எடுத்து ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். பாருங்கள். தொடர்ந்து பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இது விடிஞ்சதுக்கப்புறம் 5:30 டைம், அந்த டைமில் வந்து எடுத்திருந்தேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.